முதலாம் நூற்றாண்டிலே திருக்குறள், இரண்டாம் நூற்றாண்டிலே மணிமேகலை சிலப்பதிகாரம், மூன்றாம் நூற்றாண்டிலே மறைமலை அடிகள் கூற்றுப்படி திருவாசகம், நான்காம் நூற்றாண்டிலே ஆசார கோவை, ஐந்தாம் நூற்றாண்டிலே கல்லாடம், ஆறாம் நூற்றாண்டிலே பெருங்காதை, 7, 8ஆம் நூற்றாண்டுகளிலே ஞானசம்பந்த பெருமான் அப்பர் நாவுக்கரசருடைய பதிகங்கள், 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஆழ்வாருடைய பதிகங்கள் பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி, 11வது நூற்றாண்டிலே பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டிலே கம்ப ராமாயணம் கந்தர் அலங்காரம், 13ஆம் நூற்றாண்டிலே சிவனான போதம், 14ஆம் நூற்றாண்டிலே தலபுராணம், 15ஆம் நூற்றாண்டிலே திருப்புகழ் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டிலே திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டிலே தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டிலே தாயுமான சுவாமியினுடைய பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டிலே அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய திரு அருட்பா, 20ஆம் நூற்றாண்டிலே முத்தமிழ் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், டி.எம்.ஆ. விஸ்வநாதன் அவர்கள், உ.வே. சாமிநாதன் அவர்கள், தேவநாய பாவனர் அவர்கள், புரட்சி கவிஞன் பாரதிதாசன், உலக மகா கவிஞன் பாரதி என்ற தமிழ் வளர்ந்திருக்கிறது.